அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிறதான வார்த்தை, அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஜெபத்திலேயே ஆண்டவர் உட்கார வைத்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் என்ன வார்த்தை? அவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். ஏன் தானியேலுக்கு சேதம் ஒன்றும் வரவில்லை? ஏன் தானியேலுக்கு சேதம் ஒன்றும் வரவில்லை அப்படின்னா, கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினதினால் தானியேலுக்கு சேதம் வரவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினதினால் தானியேலுக்கு சேதம் ஒன்றும் வரவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டுவார் என்றால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சேதம் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது அப்படின்னா அவர் நமக்காக அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டு. ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட வேண்டும். சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட வேண்டும். ஏன் தானியேலுக்கு எதிராக இருக்கிற அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார் தெரியுமா? தானியேல் ஜெபிக்கிற மனுஷனா இருந்ததுனால கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். ஜெபிக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக, ஆபத்தாக, அவர்களை அழிப்பதற்காக வருகிற எல்லா சிங்கத்தின் வாய்களையும் கர்த்தர் கட்டி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. நாம் ஜெபித்தால் கர்த்தர் கட்டவும் செய்வார். நாம் ஜெபித்தால் கர்த்தர் கட்டவிழ்க்கவும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெபிச்சா சொல்லுங்க. நாம ஜெபிச்சா கர்த்தர் கட்டவும் செய்வார். நாம் ஜெபித்தா கர்த்தர் கட்டவிழ்க்கவும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதான் யோபு சொல்றார், தேவனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும். பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 20வது வசனம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தின் நிமித்தம் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வச்சு நாம எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கே 2-3 பேர்களை நாமத்தின் நிமித்தம் ஒருமித்து கொடுக்கிறீர்களோ அந்த மாதிரி இருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சபையில அவரை கூடுற பாருங்க, இதுதான் சபை. அவர் கூடி வர இந்த இடத்துல ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க கட்டப்படும், அங்க கட்டப்படும்.
அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. நம்ம ஜெபத்திற்கான பதில் பூமியில கிடையாது. ஹலோ, நம்ம ஜெபத்திற்கான பதில் எங்க இல்ல? பூமியில கிடையாது. நீங்க பூமியில எந்த முனையில போய் பார்த்தீங்கன்னா உங்க ஜெபத்திற்கான பதில் வராது. உங்களுக்கு என்னுடைய ஜெபத்திற்கான பதில் பரலோகத்துல தான் இருக்கு. நான் இங்க ஜெபம் பண்ண அங்க கட்டுவாரு, நான் இங்க ஜெபம் பண்ண அங்க கட்டவே. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. என் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதனாலதான் சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121 1வது வசனம் 2வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதை பார்க்கணும் தெரியுமா? எதை பார்க்கணும்? ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எதை பார்க்கணும் தெரியுமா? பூமியில் இருந்து ஏதாவது வருமா? பூமியில் இருந்து ஏதாவது வருமானு பார்க்க கூடாது. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் எப்பவுமே அப்படியே அங்க பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்தாசையான ஒரு கர்த்தரை பார்க்க வேண்டும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜெபத்திற்கு அவரால் மாத்திரம் தான் பதில் கொடுக்க முடியும். எனக்கு விடுதலை அவரால் மாத்திரம் தான் தர முடியும். அவர் தருகிற விடுதலையில தான் நன்மை இருக்கும். அவர் தருகிற ஐஸ்வர்யத்துல தான் வேதனை இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு பதில் கொடுத்தாருன்னா போதும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறும். அவர் விரலின்னா போதும், எப்பேற்பட்ட மந்திரங்களும் உடைஞ்சு போயிடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், மிஞ்சி வராது. இம்மட்டும் இரு, மிஞ்சி வராதுன்னு சொன்னா போதும். எப்பேற்பட்ட கடலா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கோட்டுக்குள்ளே இருக்கு. கோட்டுக்குள்ளே நீங்க எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கடல் ஒரு எல்லையை தாண்டி வர்றதே கிடையாது. ஏன் வர்றது? கர்த்தர் வார்த்தையினால் பேசுகிறார். இம்மட்டுமா, மிஞ்சி வராது, மிஞ்சி வர அப்படியே இருந்துச்சு. அதுதான் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? சிம்மனா சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற பொழுது சொல்றாரு, 10 நாள் உனக்கு போராட்டம் இருக்கும். 10 நாள் போராட்டம், அதுக்கப்புறம் கர்த்தர் உனக்காக இறங்குவார். ஆனா இந்த 10 நாள் நீ உண்மையா இருக்கணும். இந்த 10 நாள் அவருடைய பலத்தினால நீ அவரை பிடிச்சுக்கணும், அவரை நம்பி இருக்கணும். 10 நாள் நீ அவரை பக்கத்துல நின்ற போதும் 11ஆவது நாள் கர்த்தர் உனக்காக ஒத்தாசை அனுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகத்துல எனக்கு பதில் வரும். நான் பூலோகத்திற்கு எதை கட்டணோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நான் பூலோகத்தில் எதை கட்டவிழ்கிறோம் அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாரும் உம்மிடத்தில் வருகிறார்கள். 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. 10வது வசனம் வரைக்கும். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவை தெரியும் அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல்வீட்டு அறையில் எருசலேமுக்கு நேராக பணிக்க பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். ஏன் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார் தெரியுமா? ஏன் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார்னா, தானியேல் அவர் சமூகத்தில் வாயை திறந்ததுனால கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க பாரு. எத்தனை பேருக்கு பேசுறது புரியுது? நாம இங்க வாயை திறந்தா அங்க அவர் வாயை கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாரு. சிங்கத்தின் வாயை யாராச்சும் கட்ட முடியுமா? பசியோட இருக்கிற சிங்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பசியோட இருக்கிற சிங்கம் கெச்சிக்க கெச்சி கேட்டுருக்கீங்களா? அந்த வாயை
யாராலையும் கட்ட முடியாது. தரியு ராஜாவே நினைச்சாலும் கட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆனா தானியேல் பாருங்க, தேவ சமூகத்துல வாயை திறந்தான், கர்த்தர் அங்க வாயை கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சமூகத்துல ஒரு மனுஷன் வாயை திறந்தானா கர்த்தர் அவனுக்காக சிங்கத்தின் வாயை கட்டுவார். அல்லேலூயா. எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சிங்கங்கள் வருது வாழ்க்கையில, உங்களை அழிக்கிறதுக்காக வருதா? இதோட தானியேல் முடிச்சா, தானியேல் கொன்றனா அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க நான் வாயை திறந்தா அங்க கர்த்தர் எனக்காக வாய்களை அடைப்பார். எனக்கு எதிராக எழும்புகிற வாய்கள், என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக எழும்புகிற வாய்கள், மந்திர கிரியைகளை செய்கிற வாய்கள், செய்வன ஏவல்களை செய்கிற வாய்கள், என் குடும்பத்திற்கு எதிராக வருகிற என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக எழும்புகிற மனிதனுடைய வாய்களை இங்க நான் செபிக்க அங்க அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. அவங்க வாயை நம்மளால கட்ட முடியாது. அவங்க வாயை உங்களால கட்ட முடியுமா? முடியாது. நீங்க என்னதான் கெஞ்சினாலும், காண்ட விழுந்து கெஞ்சினாலும் வாயை அடக்க மாட்டாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. பேசுறவங்க அவன் வந்ததே உங்களுக்கு கொள்ளணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டே இருப்பான். அவங்க வாயை அடையணும் ஒரே வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது. இங்க பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர்கள் நோக்கி தேவ சமூகத்துல இருதயத்தின் ஆழத்துல நேசப்பா பார்த்துக்கு நேசப்பான்னு நீங்க கூப்பிடுவீங்க. நான் சொல்ல உங்களுக்காக அந்த வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். நான் வாயை திறக்க வேண்டிய இடத்துல வாயை திறக்கணும். தேவ சமூகத்தை விட்டுட்டு எங்கெங்கெல்லோ வாயை திறந்தா ஒரு அற்புதம் நடக்காது. எத்தனை ராஜா, தரியு ராஜா கிட்டே போய்ப்பா, அவனுக்காக கெஞ்சினாலும் அற்புதம் நடக்காது. ராஜாக்கள் கிட்ட போனாலும் யாரும் வாயை போட போறது கிடையாது. எத்தனை பெரிய ஆட்கள் கிட்ட போய் எவ்வளவு பெரிய காரியம், அவங்க வாயை அடக்க முடியாது. ஒரே ஒருத்தர் தான் அவங்க வாயை அடக்குவார். அவர் நம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்க ஜெபம் பண்ண கர்த்தர் வாய்களை கட்டுவார். 30 நாளும் எந்த தெய்வத்துக்கும் யாரும் ஆராதனை செய்யாமல் இருந்தார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 7வது வசனம் பாருங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ஆமென் ஆலோசனை பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. 30 நாளும் எந்த தெய்வத்தையும் யாரும் ஆராதிக்கல, யாரும் ஜெபம் பண்ணவே இல்லை. 30 நாள் வரைக்கும் யாரும் எந்த, ஏன்னா ராஜாவுடைய கட்டளை அப்படி. ராஜாவுடைய கட்டளையை மீறினா சிங்கத்தின் வாய்க்குள்ள போயிடுவோம். சிங்கத்தின் வாய்க்குள்ள போயிட்டோம்னா எந்த தெய்வத்தாலும் காப்பாற்ற முடியாது. யாருக்குமே நம்பிக்கை இல்லை. சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள போயிட்டா எந்த தெய்வத்தாலையும் அதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியாது. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? எதுக்கு நமக்கு வேண்டாம் வேலை, நம்ம அமைதியா இருந்துருவோம். யார் சிங்கத்தின் வாய்க்குள்ள போய் சாதனை விரும்புவோம்? யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா தானியேல் பாருங்க, இப்படிப்பட்ட பத்திரம் தாக்கீது ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்படிப்பட்ட கட்டளை தாக்கீது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எருசலேமுக்கு நேராக தான் செய்து வந்தபடி 3 வேளையும் தவறாமல் கர்த்தரிடத்தில் ஜெபித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னதான் மற்றவர்கள் கடவுளை ஆராதித்தாலும் ஒரு சில நேரங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க அதனால கடவுளை ஆராதிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனா தானியேலோ அப்படி அல்ல. தானியேலுக்கு தெரியும், நான் என்ன சிங்கத்தின் வாயில தூக்கி போட்டாலும் என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். தானியேலுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க. அவன் சொல்லுங்க பாருங்க. மற்றவர்கள் ஒருவருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா தானியேலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுமா? என்னதான் நீ தூக்கி போட்டாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார். அவன் சொல்லுங்க பாருங்க. நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை மனுஷங்க எழுந்து நின்று உங்களை தூக்கி போடுறதுக்கு நின்று இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. எத்தனை மனுஷங்க தூக்கி போட்டாலும் நீ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் ஜெபம் பண்ற என் ஆண்டவர் சிங்கம் கெபிக்குள்ள போனாலும் என்ன கூட்டிட்டு வருவார். அக்னி சூளைக்குள்ள போனாலும் என்ன கூட்டிட்டு வருவார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செபிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் இன்னாருக்கு நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரால சிங்கத்தின் கெபிக்குள்ள போகாம என்னை காப்பாற்ற முடியும். சிங்கத்தின் கெபிக்குள்ள போயிட்டா கூட என்னை காப்பாற்ற முடியும். அவர் ஒருவரே பராக்கிரமசாலி, அவர் ஒருவரே வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுது, கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நான் யார் அண்டிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள். மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிம்மதி வரும் நம்பிக்கை இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் ஜபத்தை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா நான் செபிக்க நான் ஆராதிக்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ள சத்துருவை கொண்டு போய் போட்டாலும் திரும்பவும் கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்புவார். திரும்பவும் மேல வருவேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எதற்கு நம்புறீங்க? நான் விழுந்துட்டேன்னு சத்துருவே என்ன குறிச்சு நீ சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார். நான் இருளில் இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்லி தராருன்னா, நாம தேவ சமூகத்துல நம்முடைய வாயை திறந்தனா அங்க கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல ஒரு கைப்பிடி சொல்லுங்க பாருங்க. தேவ சமூகத்துல வாயை திறந்தா நமக்காக சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுவார். எதிராய் வருகிற மனிதனுடைய வாய்களை கட்டுவார். மந்திர மாந்திரியங்களை செய்கிற மனிதனுடைய வாய்களை அவர் கட்டுவார். நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா மனிதனுடைய வாய்களையும் அவர் கட்டுவார். நமக்கு எதிராக குற்றப்படுத்துகிற நாமங்களை நம் தேவன் குற்றப்படுத்துவார். உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 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 எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா தானியேலை சிங்கக்கெபிக்கு போக விடாமலே காப்பாற்றிருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் நினைத்திருந்தார் தானியேலை சிங்கக்கெபிக்குள்ள போகாமலே காப்பாற்றிருக்க முடியும். சிங்கத்தினுடைய வாயை கட்டின ஆண்டவரால மனுஷனுடைய வாயை கட்ட முடியாத இல்லை, கண்டிப்பா கட்ட முடியும். உண்மையை சொல்ல போனா சிங்கத்தை விடவும் ஆபத்தானவங்க யாருன்னு சொல்லி போவாங்க? மனுஷங்க தான். சிங்கத்துடைய வாயை கூட கட்டலாம், கட்டவே. ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய வாயை கட்டவே. ஆமென் சொல்லுங்க. இந்த சிங்கத்தினுடைய வாயை விடவும் ஆபத்தானவர்கள் மனிதர்கள். ஏன் கர்த்தர் தானியேலை சிங்கத்திற்குள்ள போகிறதுக்கு அனுமதிக்கிறார்? சத்துருக்குடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா தானியேலை சிங்கக்கெபிக்குள்ள போகாமலே காப்பாற்றிக்க முடியும். அவர் வல்லமை உள்ள கர்த்தர், கண்டிப்பா முடியும். ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறார். நீ என்னென்ன பண்றியோ பண்ணு. நீ என்னென்ன பண்றியோ. சத்துருக்கள் திட்டம் போடுறாங்க பாருங்க. என்னென்ன திட்டம் போடுறாங்க? தானியேலை பிடிக்கணும், ராஜாக்களை கொண்டு போய் காட்டணும், அப்படியே கொண்டு போய் சிங்கக்கெபியில போடணும். சிங்கக்கெபியில போட்டதுக்கு அப்புறம் சிங்கம் பார்த்துக்கும், தானியேல் வெளியில வர மாட்டான். ஆமென் சொல்லுங்க. சிங்கக்கெபியில போடுற வரைக்கும் சத்துருக்களுடைய திட்டம் இருந்துச்சு. எது வரைக்கும் திட்டம் இருக்கு சத்துருக்கள் கிட்ட? சிங்கக்கெபியில போடுற வரைக்கும் சத்துருக்கள் கிட்ட திட்டம் இருந்துச்சு. சிங்கக்கெபியில போட்டதுக்கு அப்புறம் சிங்கம் பார்த்துக்கும், சிங்கம் பார்த்துக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சத்துருவே தானியேலுக்கு எதிராக நீ சிங்கக்கெபியில போடுற வரைக்கும் தான் உன் திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய திட்டம் எப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் தெரியுமா? நீ எப்ப சிங்கக்கெபியில போடுறையோ அதுக்கப்புறம் தான் கர்த்தர் யாருங்கிறத நீ பார்ப்பேன். அதை நீ சொல்லுங்க பாருங்க. சில நேரங்கள்ல சத்துருக்களுடைய எல்லா திட்டத்துக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாங்க. நீ பண்ணு, என் மகனை பண்ணு, என் மகளை பண்ணு. ஆண்டவரே அவன் அப்படி பண்றாங்க, பொறுமையா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையா, நீ பொறுமை. யுத்தம் கர்த்தருடைய, நீ பொறுமையா. ஆண்டவரே என்னை இப்படி பேசுறாங்க, பொறுமையா, எதுவும் பேசாது. ஏன் பேசாது? ஏன்னா அவர் இன்னொரு திட்டத்தை வச்சிருக்க. சத்துருக்கள் அவங்க திட்டத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. என்ன தடுக்கிறதுக்கு யாரும்
ஜெபிக்கிற மனுஷனாவது ஒண்ணாவது அவனை எப்படி விளை வச்ச பத்தியா, எப்படி குடிக்க போட்ட பத்தியா. ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு திட்டத்தை போட்டுட்ட, உன்னோட திட்டத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா இனிமேல் என் திட்டத்தை நீ பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருக்களை விடவும் பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பாவோட விடவும் பெரியது. எத்தனை பெரிய மனுஷங்க வந்தாலும், ஞானவான்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை அவங்க கையிலேயே கொடுத்துட்ட மாதிரி இருக்கும், அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரியே இருக்கும். தானியேலை சிங்கக்கவியில போட்டதுக்கு அப்புறம் சத்துருக்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, கொண்டாடி இருப்பாங்க. தானியேல் முடிச்சான், தானியேலுங்கிற ஒரு மனுஷன் முடிச்சான். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நடந்துருச்சு. அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. எது வரைக்கும்? விடியற வரைக்கும். சொல்லுங்க பாருங்க, விடியற வரைக்கும். சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லி தரார் பாருங்க உங்களுக்கு. எது வரைக்கும் ஆண்டவரே நான் சிங்கத்துக்குள்ள இருக்கணும்? விடியற வரைக்கும். விடியற வரைக்கும். விடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மேல வந்துருவ, உன்னை போட்ட சத்துரு கீழே விடுவான். அவன் வெட்டின புலி யாருக்காக தெரியுமா? தானியேலுக்காக இல்ல, அவன் வெட்டின புலி அவனுக்காக தான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்துரு பிசாசு வெட்டின புலியில நம்மளை கர்த்தர் விழ விட மாட்டாரு, அவனை விழ வைப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு பாருங்க, 118வது சங்கீதம், அதுல 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல, ஒரு தேனி கூட்டை நீங்க கலைச்சு விட்டு பார்த்துக்கிறீங்களா? ஒரு தேன் கூட கலைச்சு விட்டீங்கன்னா தேனி என்ன ஒவ்வொன்றா வந்து கூட்டிட்டு போகும்ல, மொத்தமா கூட்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேன் கூட்டை கலைச்சு விட்டுட்டு பக்கத்துல யாராலும் இருக்க முடியாது, அந்த வழியில போனவங்க கொத்திடும். அந்த மாதிரி தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரங்கள்ல ஆவியானவர் நம்ம ஒப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ பண்றது பண்ணு. யூதாஸ் ஆண்டவர் சொல்ற, நீ என்ன ஆயத்தப்படுத்திட்டே இருப்பாரு பிளாத்துக்கு ஆண்டவர் சொல்ற, நீ பண்றத பண்ணு, ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா முடிவுல கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை குழியில தூக்கி போட்டான், சிங்கத்துக்கு நடுவில் நான் கிடந்தாலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மனுஷனா இருப்பேன். அப்படின்னா எனக்காக அவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். இந்த ஆகஸ்ட் மாதம் நான் விசுவாசத்தோட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. இங்க நீங்க சத்தம் போட்டா, இங்க கத்துனீங்கன்னா, இங்க உங்க வாயை திறந்தீங்கன்னா, அங்க கர்த்தர் உங்களுக்காக அநேகருடைய வாயை அடைப்பார். அவரால் மாத்திரம்தான் உங்க வாயை அடைக்க முடியும். சிங்கத்துடைய வாயை அவரால் மாத்திரம்தான் அடைக்க முடியும். சத்துருடைய வாயை அவரால் மாத்திரம்தான் அடைக்க முடியும். பேய்களுடைய வாயை அவரால் மாத்திரம்தான் அடைக்க முடியும். பிசாசுடைய வாயை அவரால் மாத்திரம்தான் அடைக்க முடியும். வேற யாராலையும் அடைக்க முடியாது. அவங்க வாயை அவர் அடைக்கணும்னா இங்க நீங்க வாயை திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வாயை திறக்காம அங்க வாய் அடைக்கப்படாது. இங்க நீங்க வாயை திறந்தாலும் அங்க வாய் அடைக்கப்படும்.